அதன் தாழ் வாழ்க. இமை பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமார். சனி பயிற்சி பலன்கள் 2025 எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. சனி பகவான் நீதியானவர், நீதிக்கு பெயர் போனவர், நேர்மையானவர். எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளோட கர்ம வினை பயன்களை கொடுக்கக்கூடியவர் சனி பகவானுங்க. இவர் 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை தன்னோட ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகக்கூடியவருங்க. இவர் மெதுவாக பயிற்சி ஆகக்கூடிய கிரகம். 2.5 வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சி ஆகக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொன்னேன். இப்போ தற்பொழுது பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி 29/3/2025 சனிக்கிழமையில பயிற்சி ஆகிறாருங்க. எங்கிருந்து எங்க பயிற்சி ஆகிறாருன்னா, இது வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதம், அதாவது கும்ப ராசியிலிருந்து பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க. பயிற்சி ஆகி 3/6/2027 வரைக்கும் மீன ராசியில இருக்காரு. மீனராசி இதுவரைக்கும் காலபுருஷனுக்கு 11ஆம் இடமான கும்பத்திலிருந்து காலபுருஷனுக்கு 12ஆம் இடமான மீனத்துக்கு பயிற்சி ஆகிறாருங்க. இவர் பார்த்தீங்கன்னா இந்த 2.5 வருஷ காலத்துல 2 முறை வக்ரம் ஆகிறாரு. அதாவது ஜூலை மாசம் 2025 இருந்து நவம்பர் மாசம் 2025 வரைக்கும் ஒரு முறை வக்ரமாகி வக்ர நிவர்த்தி ஆகிறார். அடுத்து ஜூலை மாசம் 2026 இருந்து டிசம்பர் மாசம் 2026 வரைக்கும் வக்ரமாகி வக்ர நிவர்த்தி ஆகிறார். இதுதான் இந்த 2.5 வருட காலங்கள் சனி பகவானோட நிலைமைங்க. இந்த 2025 சனி பகவானோட பயிற்சி மட்டும் கிடையாதுங்க. குரு பயிற்சி இருக்கு, ராகு கேது பயிற்சி, 3 முக்கிய பயிற்சிகள் இந்த வருடம் இருக்கு. இந்த 3லயும் மிக முக்கியமானது அப்படிங்கும்போது சனி பயிற்சிங்க. ஏன் அப்படின்னா சனி பயிற்சி தான் நமக்குள்ள ஒரு அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி வரிசையா பார்ப்போம். மகர ராசிக்காரங்களுக்கான சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. 7.5 வருஷ காலமாக நீங்கள் பட்ட பாட்டுக்கு ஒரு விடிவு காலம் அப்படின்னு நம்ம தாராளமாக எடுத்துக்கலாங்க. 3ல் சனி இருக்கிறது அற்புதமான பலனை கொடுப்பார். 3, 6, 11 சனிக்கு உகந்த இடங்கள்ங்க. அதனால் எந்த அளவு துன்பம் கொடுத்தாரோ அந்த அளவுக்கு சனி பகவான் உங்களுக்கு நன்மைகளை வாரி வாரி வழங்குவார். எப்படியெல்லாம் உங்களுக்கு அவர் பாடம் கற்றுக் கொடுத்துருப்பாருன்னா, யார் யாரெல்லாம் நல்லவங்க, யார் யாரெல்லாம் கெட்டவங்க, நம்ம எத்தனை பேர்த்துக்கு உதவி செஞ்சுருந்தாலும் நமக்கு கஷ்டகாலம் வரும்போது யாரெல்லாம் நமக்கு உதவி பண்ணுவாங்க, நல்லவங்க யார், கெட்டவங்க யார் அப்படின்னு ஒரு படிப்பனையாக இந்த 7.5 வருஷ காலத்தில் உங்களுக்கு இந்த மகர ராசிக்காரங்களுக்கு சனி பகவான் தெளிவாக கற்றுக் கொடுத்துருப்பாருங்க. இதை அனுபவமாக வச்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செயல்படுத்தும் போது ரொம்பவே சூப்பராக உங்களுக்கு உங்களோட காலகட்டம் ஃபுல்லாகவே சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி சொத்து விற்று, நகையை விற்று எக்கச்சக்கமான பிரச்சனை, பண விரயம் அப்படின்னு ஆயிருக்குங்க. நான் பணத்தை ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, அம்மாவுக்கு மருத்துவ செலவுக்கு இல்லை, பிள்ளைங்க படிப்பு செலவுக்கு இல்லைன்னு கெஞ்சு வாங்கிட்டு போனாங்க. திரும்ப இப்போ எனக்கு ஒரு தேவை இருக்குது, அதை கேட்டால் திருப்பி தரமாட்டேங்கிறாங்க, இப்படின்னு ஏகப்பட்ட கவலையில் பிரச்சனைகள் இருந்தவங்களுக்கு அவங்களா இப்போ தேடி அந்த பணத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. அதே மாதிரி ரொம்ப ஆசாசியாக வீடு ஆரம்பித்தேங்க. அப்போ அது வீடு பாதியில் கட்ட முடியாமல் நிற்குதுங்க, பெரிய கவலையாக இருக்குது. அந்த கவலையும் இந்த சமயத்தில் உங்களுக்கு தீரப்போகுதுங்க. ஒரு நிலம் விற்கணுங்க, அந்த நிலத்தை விற்றுட்டு நாங்கள் இன்னொரு நிலம் வாங்கலான் இருக்கோம், அதுவே விற்க முடியல, கட்டாயம் நிலம் விற்கும். ஒரு நிலம் வாங்கலான் இருக்கோங்க, வாங்க முடியுமா, கட்டாயம் நிலம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு நல்லா இருக்குது. அதே மாதிரி பூர்வீக சொத்தில் ஒரு பிரச்சனை நீண்ட காலமாக இருந்துகிட்ருக்கு, அது தீரவே மாட்டேங்குதுங்க. அது ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா என் பையனுக்கு கல்யாணம் பண்ணிடலாம், என் பொண்ணு படிப்பு செலவுக்கு ஆகும், இப்படிலாம் கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனை உங்களுக்கு நீங்கி பணவரவு உங்களுக்கு நல்லபடியாக இருக்குங்க. ஒரு சிலர் 2வது தொழில் தொடங்கினா நல்லா இருக்குமா அப்படின்னு யோசிப்பாங்க. முதல் தொழிலை விட 2வது தொழில் முதல் தொழிலோடு சேர்த்து 2வது தொழில் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம், பணவரவு அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதே மாதிரி என்ன சொன்னாலும் வீட்டுக்கு போனால் என் வாழ்க்கை துணை என்னை பற்றி புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, அதே மாதிரி பிஸ்னஸுக்கு வேலைக்கு வந்தாலும் பிஸ்னஸ் பார்ட்னர் என்னை பற்றி புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, ஏகப்பட்ட தொல்லையாக இருக்குன்னு கவலைப்பட்டுட்டு இருந்த இந்த ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களோட லைஃப் பார்ட்னரும் உங்களை பற்றி புரிஞ்சுக்குவாங்க.
புரிஞ்சுக்குவாங்க, உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னரும் உங்களை பற்றி புரிஞ்சுக்குவாங்க. அப்படிங்கும்போது கொஞ்சம் ஒரு மனசு உங்களுக்கு நிம்மதியாக நீங்கள் அடுத்த வேலையை செய்யறதுக்கான முயற்சிகள் இறங்குவீங்க. இப்போ 3ஆம் இடத்துல சனி பகவான் இருந்து உங்கள் ராசிக்கு 5, 9, 12 இந்த இடங்களை பார்க்குறாருங்க. இப்போ 3ஆம் இடத்துல சனி இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாம் பலிதமாகுங்க. எந்த அளவுக்கு நீங்கள் வந்து முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் ஒரு படிப்படியான ஒரு முன்னேற்றம். அது மட்டும் இல்லாமல் 3ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குறுகிய பயணம்ங்க. நிறைய சின்ன சின்ன டிராவல் பண்ணுவீங்க. அந்த டிராவல் மூலியமாக உங்களுக்கு நன்மை அப்படிங்கிற விஷயமும் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இவ்வளோ நாள் பணம் சம்பாதிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஆனால் இப்போ தான் பணம் சம்பாதிக்கிறதுக்கான வழி வந்து உங்களுக்கு தெரியுங்க. இப்படிலாம் கூட நம்ம ஈஸியாக பணம் சம்பாதிக்கலாமா? அதாவது நான் வந்து 2ஆம் நம்பர் வேலையை பற்றி சொல்லிங்க. நேர்மையான முறைகளில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு இவ்வளோ வழி இருக்கான்னு உங்களுக்கு தெரியுங்க. அதை வச்சு இங்கே பணம் சம்பாதிக்கிற ஒரு யோகம் இந்த சமயத்தில் உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய அலைச்சல் வரும். அலைச்சலால் ஒரு நன்மை. ஃபோன் பேசும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. ஏன்னா 3ஆம் இடத்துல சனி இருக்கும்போது உங்க பேச்சால லாபமும் இருக்குங்க. ஆனா அதை வந்து அடுத்தவங்க மிஸ்யூஸ் பண்ணி உங்க பேரை கெடுக்கிறதுக்கான சூழலும் இருக்கு. இந்த ஒரு விஷயத்துல மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க. அடுத்து சனி பகவான் 3ஆம் பார்வையாக 5ஆம் இடத்தை பார்க்கிறாருங்க. அப்ப குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் மூலியமாக இந்த சமயத்துல குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. குலதெய்வத்தோட அருள் பரிபூர்ணமா கிடைக்கும். ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வமே எனக்கு தெரியலன்னு கவலைப்பட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த சமயத்துல யார் மூலமாக உங்களுக்கு குலதெய்வம் தெரிவதற்கான ஒரு அற்புதமான சூழல் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. அதே மாதிரி குலதெய்வம் வந்து கண் திறந்து பார்க்கல. எவ்வளவுதான் குலதெய்வத்துக்காக நான் வேலை செஞ்சாலும், குலதெய்வத்துக்கான பணிகளை நான் செஞ்சாலும் எனக்கு வந்து குலதெய்வத்தோட அருள் கிடைக்கல அப்படின்னா இந்த சமயத்துல குலதெய்வம் உங்களோட கண் திறந்து பார்க்கக்கூடிய ஒரு யோகம் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. அதே மாதிரி குழந்தைகளுக்கு படிப்புக்கு தகுந்த விஷயங்களை நீங்க வந்து இப்ப செய்வீங்க. குழந்தைகளோட எதிர்காலத்துக்கு சேமிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு இப்போ உருவாகுங்க. ஒரு சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இறப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனை, கல்லீரல், கணையம், இதுல வந்து சில பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஒரு விஷயத்துல கவனமா இருங்க. ஜோதிட துறையில, அரசியல் துறையில இருக்கிறவங்க, சினிமா துறையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல காலகட்டமா இருக்கும். புதிய வாய்ப்புகள் வரும். கலைத்துறையில இருக்கவங்க தாராளமா வந்து பயன்படுத்திக்கலாம். எப்பயும் மனசையும் புத்தியும் தெளிவா வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு அற்புதமான காலகட்டமா உங்களுக்கு இப்ப வந்து இருக்க போகுதுங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சனியோட பார்வை 7ஆம் பார்வையா உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை பாக்குறாருங்க. இது வந்து ஒரு நல்ல அமைப்புங்க. அப்ப நிறைய வெளிநாடு போகணும்னு காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. படிப்புக்காக போகணும், அது மட்டும் இல்லாம உத்தியோக ரீதியா போகணும். இப்போ வந்து எங்களோட லைஃப் பார்ட்னர் வந்து வெளிநாட்டுல இருக்காங்க, நான் இங்க இருக்கேன், நான் வந்து வெளிநாடு போகணும்னு நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன், எனக்கு விசா கிடைக்கல அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தீங்கன்னா இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இப்ப விசா கிடைச்சு வெளிநாடு போகக்கூடிய ஒரு அமைப்பு. வெளிநாட்டுல இருக்கேங்க, நான் நம்ம ஊர்ல வந்து செட்டில் ஆகணும்னு நினைச்சிட்டு இருக்கேன், அதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னா அதுவும் இந்த சமயத்துல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம சமுதாய தொடர்புகள் உங்களுக்கு நல்லா இருக்கும். மக்கள் தொடர்பு உங்களுக்கு நல்லா இருக்கும். சமுதாயத்துல பேர் புகழ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அனைத்தும் நல்லா இருக்கும். நிறைய ஆன்மீக பயணங்கள் போவீங்க. ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு அதிகமாகும். குருவோட பார்வையும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அருமையா 10ஆம் இடம், 12ஆம் இடம், 2ஆம் இடத்துல படுறனாலங்க நிறைய பயணங்கள், பயணங்களால் நன்மை, பயணங்களால் பணவரவு அப்படிங்கிற சூழலுங்க. அடுத்து சனியோட பார்வை 10ஆம் பார்வையா உங்கள் ராசிக்கு 12ஆம் இடம் பிளஸ் குரு பார்வையும் அங்க. அப்ப நிறைய விரைவு செலவுகள் வரும். அதுல எந்த மாற்றமும் கிடையாதுங்க. அதை நீங்க சுப விரைவு செலவா மாத்திக்குவீங்க. பையனை கல்யாணம் பண்ணல, பிள்ளை கல்யாணம் பண்ணல, இந்த சமயத்துல இந்த மாதிரியான சுப செலவுகள் பண்ணுவீங்க. அவங்களோட எதிர்காலத்துக்கு தேவையான திட்டமிடுதல்கள் வந்து உங்களுக்கு இருக்கும். சொத்துக்கள் வாங்குவீங்க. உங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி சந்தோஷப்படுவீங்க. அதே மாதிரி வெளிநாட்டுல போய் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த சமயத்துல ஒரு மருத்துவ உதவி வெளிநாட்டுல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குங்க. ஆக மொத்தம் நீங்க பட்ட கஷ்டம் 7.5 வருஷ கஷ்டங்களுக்கு இப்போ ஒரு அற்புதமான முடிவுங்க. இன்னும் உங்களுக்கு வந்து இந்த 7.5 சனி காலம் முடிஞ்சு வரக்கூடிய காலங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னா ஒரு தடவை முடிஞ்சா சனி உங்க ஜாதகத்துல வலுவாக இருக்கிற பட்சத்துல, நல்லா இருக்கிற பட்சத்துல திருநள்ளாறு ஒரு தடவை போயிட்டு வாங்க. அதே மாதிரி காமதேனு வழிபாடு, பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு இந்த வரக்கூடிய 2.5 வருட காலங்கள் மிகவும் சாதகமாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஒவ்வொரு ராசிக்கான பொதுவான பலன்கள்.
விஷயங்கள் தாங்க. உங்கள் ராசியில் சனி பகவான் எங்கே இருக்காரு, இப்போ உங்களோட ராசியில் இருக்க சனி பகவானுக்கு கோச்சார சனி பகவான் எங்கே இருக்காரு, சனி உங்கள் ஜாதகத்தில் ஆட்சியாக இருக்காரா, உச்சமாக இருக்காரா, நீசமாக இருக்காரா, உங்களுக்கு இப்போ சனி தசையோ இல்லை சனி புத்தியோ நடக்குதா, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் பார்த்து தாங்க உங்களுக்கு இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு முக்கிய தேவைகள் இருந்துச்சுன்னா, திருமணம், பிஸ்னஸ் இல்லை சொத்துக்கள் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா, இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சு வைங்க. உங்கள் ஜாதகத்தை டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ப்ரெடிக்ஷன்ஸை சொல்கிறேங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தெய்வீக தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.